ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நான் சமையலில் சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், டக்குன்னு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த சட்னி நம்ம எப்படி செய்யணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துட்டு வதக்கிட்டேன். இப்போ இது கூட 5 தக்காளி பழம் நான் பார்த்தீங்கன்னா முகசாக இருக்காங்காட்டி 5 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய சேர்த்து இருந்துச்சுன்னா 4 சேர்த்துக்கேங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா இரும்புக்கு வதங்கணும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி இதை ஒரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நான் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி நமக்கு கொஞ்சம் குக் ஆகணும். அதனால் இது ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிடலாம். 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். பாருங்கள், தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறுனதுலேயே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்தாமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன். இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதில் 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, இது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கோம், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். தாளிச்ச பொருட்களை இதை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சாதத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு நீங்கள் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். 10 நிமிஷத்துக்குள்ள இதை டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.